ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம தளபதியோட பர்த்டே வரப்போகுது. அதுக்கு நம்ம மொபைல்லையே எப்படி சிம்பிளாக பர்த்டே பேனரை ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Audio Jungle. தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொலாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வரும். அதில் நமக்கு தேவையான ஒரு 3 ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸில் வரும். அதில் இந்த 3 ஃபோட்டோஸ் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஃபோட்டோஸு இந்த எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டூல்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஏஐ என்ஹான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பேக் போய்ட்டு எடிட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம டெம்ப்ளேட் பண்ணி வச்சிருந்த ஃபோட்டோஸ் வந்து மறுபடியும் இந்த இதில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி 3:4 சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சு கீழே இருக்கிற கார்னர்ஸில் வந்து ஸ்மூத் பண்ணணும். அதுக்கு எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு கீழே இருக்கிற கார்னர்ஸில் வந்து ஹார்னஸ் கம்மி பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ப்ளைனாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டிக்கரில் போய்ட்டு கலர் கிரேடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கிரேடிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டிக்கர் ஆப்ஷனாக கிடைக்கும். கலர் கிரேடிங் கொடுத்து ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி கிரேடிங் எடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணி கீழே வந்து அந்த ஒயிட் கலர் தெரியாத அளவுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு கீழே மாஸ்க் ஆப்ஷனில் போய்ட்டு ஹோலி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு அதில் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் கிடைக்குதோ அதை எடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இது நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து கலர் கரெக்ஷனில் போய்ட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கலர் கரெக்ஷன் போய்ட்டு மேலே இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற கலர்லாம் வந்து எரேஸ் பண்ண மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஏடியா ஃபோட்டோ கொடுத்து சென்டரில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஷேடோ ஆப்ஷன் கொடுக்கணும். ஷேடோ ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு ஷேடோ பின்னாடி பேக்ரவுண்டில் வர மாதிரி ஷேடோ கரெக்டாக வர மாதிரி ஷேடோ கொடுத்துங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து வேறு ஏதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்துடும். அதுலேயே உங்களுக்கு எதாவது கலர் கரெக்ஷன் வேணும் ஹெச்யூவில் போய்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது கலர் கரெக்ஷன் வேணும்னா உங்களுக்கு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.